Hi friends, good evening. Welcome to the Kitty Attitude channel. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் நண்டு கிரேவி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நண்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி. இந்த அரைப்பில் வந்து இந்த நண்டு கிரேவிக்கு நான் அரைப்பு அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மூடி வந்து தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, ஒரு 4 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டு கிரேவிக்கு வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றின பின்ன எதுவுமே நான் தாளிக்கல, ஸ்ட்ரைட்டாக வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். அதுக்கடுத்து வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே வந்து பெருஞ்சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிடுறோம். அதனால நம்ம தாளிக்கு எதுவும் போட வேண்டாம். இப்போது இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு போட்டோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும், கருகிடும் இஞ்சி போட்டிருக்கனால. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ இது வதங்குற அளவு கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடியும் போடுவோம். ஏன்னா நம்ம அரைப்பு அரைச்சோம்னா தேங்காய், அதுலேயே வந்து நான் மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டிருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். இப்போ வந்து மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே வந்து நான் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மல்லிப்பொடி, மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மல்லிப்பொடி, மிளகா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம நண்டு வேக வச்சோம்னா அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துப்போம். இப்போ நண்டு வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சமயம் வந்து நம்ம அரைப்பை ஊற்றிடலாம், தேங்காய் அரைச்சி வச்சது. இப்போது இந்த அரைப்பும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதில் இப்போ இதில் வந்து தேங்காயோட அரைப்பும் ஊற்றி நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். மல்லி இலை போடலாம், என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் வீட்டு தோட்டம். இதை வந்து நான் ஒரு நாள் வந்து தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பறிச்சுட்டு போய் அந்த நண்டு கிரேவிக்கு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பறிச்சுட்டு நல்ல சூடான சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.